ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். போன வாரம் வரைக்குமே நம்மளோட ஃபேவரட் சீரீஸை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அது முடிஞ்சிருச்சுன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. பட் அந்த சீரீஸோட ப்ரொடக்ஷன் டீம், சேனலு, அவங்க எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணுவோங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ட்ராமாவோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜிஎம்எம் தி வீக்கு நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இது எப்படி இருக்குன்னா, இந்தியன் டிவி சீரியலையும் சைனீஸ் மினி ட்ராமாலாம் பார்த்துருக்கீங்கள, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி செம்ம ஃபன்னாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் மோங்கால் 2 அப்படிங்கிற ஏஐ கூட தான் இப்போ தி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஏஐ கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறாரு. அதாவது அந்த ஸ்கிரிப்டில் கோல்டு சாண்ட் ஹவுஸ்னு ஒரு ஹவுஸ் இருக்குது. அதோட ஓனர் தீரக். அந்த தீரக் மேலே பீச்சரான் அப்படிங்கிற ஒருத்தங்க லவ்வில் விழுறாங்க. அவங்க கண்ணை பார்த்தே அந்த காதலை விழுவாங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்டை இப்போ தி சொல்ல, இதில் அந்த பீச்சராங்கிறது நம்ம பீச்சு தான். அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் கதையுமே அந்த ஏஐ ரெடி பண்ணி கொடுத்துருது. இவனும் சூப்பருங்கிற மாதிரி சொல்ல ஏஐ தேங்க்ஸ் சொல்லுது. நான் என்ன உனக்கு சூப்பர்னு சொல்கிறேன்னு நினச்சியா, நான் என்னோட திறமைக்கு சொல்கிறேன்ட்டு தி அவனையே புகழ்ந்துக்கிறான். அதுக்கப்புறம் பிரிண்டரில் அந்த கதையை பிரிண்ட் பண்ண கொடுக்க அது ரொம்ப அழகாக அந்த கதையை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருது. அதை பார்த்து இவன் சூப்பர்னு பாராட்டிகிட்டு இருக்க அந்த ஏஐ போங்க நீங்கள் சொல்கிறதுல எனக்கு ப்ளஸ் ஆகுதுன்னு சொல்லுது. அப்பயும் தி திட்டுறான், நான் என்ன உன்னை சொல்கிறேன்னு நினச்சியா, அந்த பிரிண்டரை தான் நான் பாராட்டுன்ட்டு. நீ ரொம்ப ஆசைப்பட்டுக்காத, உன்னை புகழ்வன்ட்டு தி வழக்கம் போல் ட்ராமாட்டிக்காக பேச அந்த ஏஐ சொல்லுது, ஓகே நான் மோங்கால் நம்பர் 2, ஆனால் நான் உங்களுக்கு எப்பயுமே நம்பர் 2வாக தான் இருக்கேன், என்ன நம்பர் 1 நீங்கள் வைக்கவே மாட்டீங்கன்ட்டு அந்த ஏஐ கோவமாக சொல்லிட்டு அது இவனுக்கிட்ட சொல்லுது. இது வரைக்கும் நான் பட்ட பெயின் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல அப்படியே அந்த கம்ப்யூட்டர் ஏதோ கிளிச் ஆகுற மாதிரி ஆகுது. தீபே என்னன்னு புரியாமல் பார்த்துட்ருக்கான். பார்த்தா இப்போ தி ஒரு கார்டனர் கெட்டப்பில் இருக்கான். அதுவும் அவன் ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன இப்படி ஒரு டேஸ்ட்லெஸ் ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்ல அப்போ ஒரு வாய்ஸு, இந்த அவுட்ஃபிட்டுக்கு என்ன குறைன்ட்டு பார்த்தா அது பீச்சு. அவன் சைடுலேயே அப்படியே முறைச்சிட்ருக்கான். நீ இந்த வீட்டோட கார்டனர், ஆனால் இந்த வீட்டிலேருந்து உனக்கு ப்ரொவைட் பண்ண ட்ரெஸ்ஸை ஏன் குறை சொல்கிறியான்ட்டு அவன் பேச தி கேட்குறான், என்னது கார்டனரா, என்னது நானா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க பீச், இது நான் தான், என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு பீச்சோட கையை பிடிக்க போக அவன் தட்டி விட்டுட்டு சொல்கிறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த வீட்டோட யங் மாஸ்டர், இந்த கோல்ட் சாண்ட் ஹவுஸோட யங் மாஸ்டர் கையவே நீ பிடிக்க வரியான்னு சொல்ல அப்போ தான் தீக்கு ஞாபகம் வருது, அந்த கோல்ட் சாண்ட் ஹவுஸ்லாம் இவன் ரெடி பண்ண ஸ்கிரிப்டில் இருக்கும்ல. ஸோ இவனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் ரெடி பண்ண நாவலில் இருக்க கதையில் தான் இப்போ இவன் இருக்கான்ட்டு. அப்போ நீ தான் பீச்சரானான்ட்டு தி அதிர்ச்சியாக கேட்க எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2ஓட ஸ்டார்டிங்கில் தி குழம்பு போயிருக்கான், பீச்சுக்கு எப்படி என்ன ஞாபகப்படுத்துதுன்னு. அப்போ அந்த மரத்துக்கிட்ட இப்போ அவன் மரத்துக்கு கீழே தான் நின்றுருப்பான். அந்த மரத்தில் ஏதோ கிளிச் ஆகி ஒரு பெண்ணு விழுது. அது தியோட டெஸ்கில் இந்த பெண்ணு தான். அதோட ஒரு ஸ்டிக்கி நோட்டுமே விழுது. அது பீச் தான் எழுதி வச்சுருப்பான், நான் இப்போ வெளியே போகிறேன், உங்களுக்கு லோன்லியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் நம்ம நிக்கோ கூட ப்ளே பண்ணிட்டுருங்கன்ட்டு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலாக தியும் பீச்சும் சேர்ந்துட்டு ஒய்சி நிக்கோன்னு இப்போ இந்த டாக்கிங் டமாட்டோ ஒரு பூனைக்குட்டி போல் அதை எப்பயுமே வளர்த்துவாங்க. ஸோ அதை ஃபோனில் பார்த்துட்டு இதை வச்சாச்சு அவனை ஞாபகப்படுத்த வச்சிடலான்ட்டு அவன் போகிறான். நீ ஒய்சி நிக்கோ கூட இப்போ விளையாட விரும்பலையான்ட்டு அவன் பீச்சை பார்த்து கேட்க இவன் அந்த ஃபோனை காட்டிகிட்டே இவன் விளையாடுறத பார்த்துட்டு இருக்கானா. அதை பார்க்கும்போது பீச் எப்படி இருக்கானா, இந்த நாய்க்குட்டி கிட்ட பிஸ்கட் காட்டினா எப்படி பின்னாடியே வரும் அந்த மாதிரி அவன் ஃபோன் காட்டும் போதெல்லாம் போயிட்டுருக்கான். ஆனால் தி விளையாட விடாமல் அவனே விளையாடிட்டு இருக்கல. நீ என்ன விளையாட வரேன்னு சொல்லிட்டு நீயே விளையாடிட்டு இருக்கன்னு இவன் கத்த. நீ கண்டிப்பாக இந்த கேமை விளையாடலாம், ஆனால் அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்க. அதை பீச்சரான அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்கான். என்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரனி உனக்கு இவ்வளோ கொழுப்பு வந்துருச்சா, உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். பார்த்தா அது ஒரு சின்ன குச்சியாட்ட தான் இருக்குது. அந்த குச்சியை வச்சு அடிச்சுட்டு இவ்வளோ அடி வாங்குற, நீ இனிமேலாச்சும் ஸ்டாப் பண்ணுவேன்னு கேட்க அப்போ தீப் வழக்கம் போலவே ட்ராமாட்டிக்காக தான் பேசுகிறான். இங்கே பீச் அடிக்கிறதுமே ட்ராமாட்டிக்காக அடிக்கிறான். அப்படியே என்னமோ சாட்டை வச்சு பயங்கரமாக போட்டு அடிக்கிற மாதிரி அந்த பில்டப்பில் தான் அந்த சின்ன குச்சியை வச்சு அவன் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ தீ என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் என்னை நிறுத்தும்னு நினைக்கிறியான்ட்டு அவன் ட்ராமாட்டிக்காக சொல்கிறான். நீ என்னை ரொம்பவே அடிச்சுட்ட, எனக்கு நிறையவே ஹர்ட் கொடுத்துட்ட, ஆனால் நீ எவ்வளோ குரூயலாக இருந்தாலும் நான் என்றைக்குமே உன்னை தான் காதலிச்சிட்ருப்பேன்னு சொல்ல
அப்போ ஸ்டாப் நான்சென்ட்டும் ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா அப்படியே தீ சாக்கா கேட்குறான், நீயான்ட்டு. இப்போ படி இறங்கி வர்றது தீயே மீசை வச்சா எப்படி இருக்கும் அந்த கெட்டப்பில் ஒருத்தி இறங்கி வரான். அப்போ தீயுமே நீயான்னு கேட்டுட்ருக்க. எபிசோட் 2 முடியுது. ஆக்சுவலாக இந்த ட்ராமாவை ஃபுல்லாகவே அந்த ட்ராமாட்டிக் ஃபீலோட பாருங்கள். இந்த சீரியல்ஸ்லாம் பிஜிஎம் வரும்ல டடன் அந்த மாதிரி பாருங்கள். அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் அந்த மீசை வச்சுருக்கான்ல அவன் பேர் தீரக். அதாவது தீ உருவாக்கின கேரக்டர் தான். தீரக்கும் பீச்சரான லவ் பண்ணுற மாதிரி தான் தீ உருவாக்கியிருப்பான். அவன் கேட்குறான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஃபியான்சி கட்டியே நீ வம்பு பண்ணுற, எங்கள் கல்யாணத்தை தடுக்க பார்க்குறியான்ட்டு அவன் கேட்க. அப்போ தீ சொல்கிறான், என்னது உன் ஃபியான்சியா? எங்கள் 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. நாங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ். எங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட வந்துருச்சு. அதுவும் இந்த உலகத்துக்கு முன்னாடி லைவ் ஸ்ட்ரீமில் அவனுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணேன். என் பீச்சுக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பீச்சை பார்த்து சொல்கிறான், பீச் இவனை நம்பாத, இந்த தீரக்கு ஒரு ஃப்ராடு, இவன் நான் எழுதின கேரக்டர் தான். இங்கே பாரு 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும் பாருன்னு சொல்ல. அப்போ பீச் பார்க்குறான். ஆனால் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரிலாம் இல்லைன்ட்டு. அப்போ அந்த தீரக்கும் அப்படியே மீசையை முறுக்கி விட்டு கெத்தா நிற்க. அப்போ இவன் சொல்கிறான், அந்த மீசையை மறைச்சிட்டு பாரு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோன்னு சொல்ல. இந்த தீரக்கும் கை எடுக்க சொல்கிறான். உன் ஃபில்த்தி ஹேண்டை வச்சுட்டு நீ என்ன தொடுறியான்ட்டு அவன் தீயை பார்த்து தீயை விட பயங்கர ட்ராமாட்டிக்காக தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் பீச்சரான் கிட்ட சொல்கிறான், நீ வா நம்ம கல்யாணத்தை பற்றின டிஸ்கஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக. அப்போ தீரக்கு பிடிச்சி அடிச்சிட்றான். அதுக்கப்புறம் பீச்சரானும் அவன் ஒரு சாக் மிஷின் வச்சுருக்கான். அதை வச்சு தீ கிட்ட சொல்கிறான், நீ ரொம்ப பண்ணுற, உன்னை இப்படியே சாக்கு வச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களை வச்சு தீயை பிடிக்க வச்சிடுறான். இவனெல்லாம் இப்படியே விட்ட ஆகாது, இவனை ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்ட்டு அந்த ரெட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஆனால் தீ கேட்குறான், அந்த வேலைக்காரன் கையில் ஒரு டாய் கன் ஆட்ட தான் இருக்கும், இந்த கன்னை வச்சா நீ பயன்படுத்த பார்க்குறேன்ட்டு பார்த்தா அந்த கன்னை சுடுறான். அது எப்படி அந்த வீட்டை அப்படியே சுடுல, அதை செவுத்தையே சுட்டு அங்கேருந்து புகை வர மாதிரி ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இதையுமே காட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இதையும் ஒத்துக்கிறேன், இதுவும் பெருசு தானே ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை தொடாதீங்க நானே நடந்து வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்புறம் தான் அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்களா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னதான் நடக்குதுன்னு இவன் கத்த. அப்போ அந்த ஜெயிலில் அந்த கம்பியை யாரோ உடைக்கிறாங்க. அதோட எபிசோட் 3 முடியுது. எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்கில் இந்த ஜெயில் கம்பி இப்போ உடைச்சான்ல அவன் தீக்கிட்ட ஒரு மொபைல் கொடுக்குறான், இது உங்களுக்கு வெளியே போக ஹெல்ப் பண்ணுங்கிறான். ஆனால் தீக்கு தோணுது இந்த இடத்துல யாருமே நார்மல் இல்லைன்ட்டு. ஆக்சுவலாக உண்மையான உலகத்தில் தீ தான் நார்மல் பர்சன் கிடையாது. ஆனால் இப்போ இருக்க உலகத்தில் தீயை தவிர மற்ற யாருமே நார்மல் பர்சன் கிடையாது. அதுதான் தீக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மொபைல் கொடுத்த பர்சன் கிட்ட தீ கேட்குறான், நீ யாருன்ட்டு. அப்போ தான் அது சொல்லுது, அது மோங்கால் நம்பர் 3 அதாவது AA2 இருக்குல்ல அந்த மாதிரி இது AA3 தான். அந்த AA2 மோங்கால் 2 தான் இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணியிருக்கு. அதோட சதியை நீங்கள் முறியடிச்சே ஆகணும்னு சொல்ல. அப்போ தான் தீக்கு புரியுது அந்த மோங்கால் 2 தான் இது எல்லாத்துக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறதுன்ட்டு. ஸோ இப்போ மோங்கால் 3 என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த உண்மையான உலகத்துக்கு போகிறக்கு உங்களுக்கு இருக்க ஒரே ஒரு வழி, நீங்கள் அந்த தீரக் பீச்சரான் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ல. அப்போ தீமை சொல்கிறான், நிறுத்துறேன், அந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த 3 கூட கை கொடுத்துட்ருக்க. ரொம்ப நேரமாக கை கொடுத்துட்ருக்கானுங்க. அதுக்கப்புறம் கையவே விடல. அந்த ஏஏ பார்க்குது இவன் எப்படா விடுவாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஓடி வர. அப்போ பீச்சரான் கேட்குறான், நீ இங்கே என்ன பண்ணுறேன்ட்டு. அப்போ இவன் அவனை பார்த்து பீச்சுன்னு சொல்ல. பீச்சரான் கத்துறான், நான் எவ்வளோ டைம் சொல்லிட்டேன் என் பேர் பீச்சரான்ட்டு. அப்போ தீயும், உனக்கு ஞாபகம் இன்னே வரலையா, உன்னை ஞாபகப்படுத்த நான் வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒய்சினிக்கு அந்த கேட்டை தான் காட்டுறான். இங்கே பாரு, இது நம்ம வளர்த்துன கேட்டு, இதுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுருக்கோம், அதோட தலையை பேட் பண்ணி வச்சுருக்கோம், அதோட இத்தனை நாளாக கொஞ்சிட்டு இருந்திருக்கோன்ட்டு அந்த மொபைல் அப்போ காட்டி பேச. இப்போயாச்சும் எனக்கு ஞாபகம் வருதான்னு கேட்குறான். ஆனால் பீச்சரன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆப்பை வச்சு அந்த கேட்டோட க்யூட்னஸ் வச்சு என்ன நீ வளைச்சி போடலான்னு பார்க்குறியா, நீ ஒரு லோ கிளாஸ்ன்னு சொல்ல. அப்போ தீ என்ன பண்ணுறான்னா, இப்போ பீச்சரன் மாடி மேலே நின்றுருப்பான், இவன் மாடி மேலே ஏறி சொல்கிறான், பாத்தியா இப்போ நம்ம 2 பேருமே சேம் லெவல் ஆகிட்டோன்ட்டு. அதுக்கு இவனும் சைடையில் வழக்கம் போல் முறைச்சிட்ருக்கான். நீ நம்ம வயசை இக்னோர் பண்ண தான் போறியான்ட்டு தீ கேட்க. அப்போ பீச்சுக்கு அவனே அறியாமல் அந்த கை வருது, பாத்தியா உன்னாலே ஸ்டாப் பண்ண முடியல, அதுதான் நீ இந்த கேட் மேலே வச்சுருக்க அன்புன்னு சொல்ல. உண்மையாலே பீச்சரனால அவன் கையை ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பீச்சர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு குன்திங்கிறான். அப்போ தீயுமே உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க அவன் அப்படியே கீழே பார்த்து அங்கே தீரக்கு வந்துட்டான். குன் தீரக்குன்னு அவனை பார்த்து சொல்கிறான். அந்த தீரக்கும் கத்திக்கிட்டு இருக்கான், உனக்கு எவ்வளோ தைரியம்ன்ட்டு.
இப்போ எபிசோட் 5ஓட ஸ்டார்ட்டிங்கில் அந்த மோங்கால் நம்பர் 3 இருக்குல்ல, அதுவுமே கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணும்ல, இந்த உலகத்தை விட்டு வெளியே போகிறக்கு அதுக்கான ஹெல்ப்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ தான் இந்த தீரக் வந்திருப்பான். ஸோ இந்த தீரக் தீயை பார்த்து கத்துறான், உனக்கு எவ்வளோ தைரியம், நீ என் ஃபியான்சி பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவன்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மோங்கால் 3யை பார்த்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அவனாலே முடியல, சாரி குந்தி, என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்போ தீயுமே கத்திட்டு இருக்கான், நோ அப்படின்ட்டு. அப்போ இந்த தீரக்குமே அப்படியே நம்பியாராட்ட சிரிச்சுட்டு மேலே வரான். இந்த பீச்சரானுக்கு நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி தீரக், நான் தான் அவனோட ஒன் அண்ட் ஒன்லி டார்லிங்னு சொல்ல, அப்போ தீ சொல்கிறான், தீரக்கா நீ தீரக் இல்லை, நீ வந்து அந்த மோங்கோல் நம்பர் 2ன்னு பார்த்தா அந்த இவ்வளோ நேரம் ஒரு ஏஐ பிரச்சனை பண்ணுச்சுல, அந்த ஏஐ தான் இப்போ தீரக் இடத்துல இருக்கிறது. அந்த ஏஐயும் நீ கண்டுபிடிச்சிட்டாங்கிற மாதிரி சிரிக்குது. அப்போ தீ சொல்கிறான், எவ்வளோ பேத்தட்டிக்காக இருக்க, நீ நம்பர் 1 ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு என்னோட இடத்துல வந்து நின்றுட்டுருக்க, நான் ஜஸ்ட் உன்னை டெஸ்கில் வைக்கிறதுக்காக தான் க்ரியேட் பண்ணேன், ஆனால் என் லவ்வையே நீ எடுத்துக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் தீரக்கை பார்த்து கன் காட்ட, அப்போ பீச்சரன் வந்துடுறான். தீரக்கை நீங்கள் சுடக்கூடாதுன்ட்டு அவன் முன்னாடி நின்றுட்டு இவனை பார்த்து சொல்கிறான், கெட்ட கிரிப் குந்தின்ட்டு. அப்போ அந்த தீரக்குமே பெருமையாக லுக் விட்டுட்ருக்கான். அப்போ பீச்சரன் என்ன சொல்கிறான்னா, நீ இவரை சூட் பண்ணுன்னா என் டெட் பாடி சாண்டி தான் சூட் பண்ண முடியும், ஏன்னா நீங்கள் எவ்வளவோ ரீசன் சொல்லுங்கள், நான் இவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என் ஹார்ட் இவருக்கு மட்டும்தான் சொல்ல. அப்போ தீ சொல்கிறான், அப்படியா சரி, அப்போ உனக்காக நான் மில்கி வேல வெயிட் பண்ணுறேன், சயனரா, அதாவது ஜாப்பனீஸில் குட் பை சொல்லிட்டு அவன் சுடுறக்கு ரெடியாக நிற்க பீச்சரானும் ஏற்றுக்கிட்டான். நீ சுடு பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். ஆனால் தீ என்ன பண்ணுறான்னா, அவன் கீழே பார்த்து அந்த கம்ப்யூட்டரை சுடுறான். அப்போ தீரக் நோன் கத்த தீ பெருமையாக லுக் விடுறான். பட் தீரக் என்ன சொல்கிறான்னா, நீ முட்டாள், ஏன்னா இந்த உலகத்துலேருந்து உண்மையான உலகத்துக்கு போகிறக்கு இருந்த ஒரே வழி அதை தான், அதையுமே நீ உடச்சிட்டியே, இனி நீ இந்த உலகத்துலேயே மாட்டிட்டேன்னு சொல்ல. அப்போ தீ என்ன சொல்கிறான்னா, முட்டாள் நீதான்ட்டு. அப்போ அவன் நம்பர் 3யை கூப்பிட்றான். நம்பர் 3யும் உடனே எந்திரிச்சு நிற்குது. என்னன்னா, இப்போ புதுசாக ஒரு ஸ்டோரி இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோரியை வேற ஒரு பிரிண்டரில் இவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. அதில் எப்படின்னா பீச்சும் தீயும் கல்யாணம் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்க மாதிரி. ஸோ அதை அழகாக பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ தீ கெத்தாக லுக் விட தீரக்கோட பிளான் எல்லாமே சொதப்பிக்குச்சு. இப்போ அப்படியே தீ பயந்துட்டு எழுந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா பக்கத்தில் பீச் இருக்கான். அவன் பீக்கியான் எழுந்துட்டிங்களான்னு கேட்க இவனும் பார்க்குறான், பீச் இது நீ தானான்ட்டு. ஆமாம், என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க நான் அப்படின்னு சொல்லிட்டு தீ கொஞ்சம் யோசிக்க. அப்போ பீச் சொல்கிறான், நீங்கள் தீரக்கிட் கேன்லி, அர்ச்சனியோட ஓனர், அதோட என்னோட லவ்டு ஒன்றுன்னு சொல்ல. இவன் பீச்சை ஸ்டாப் பண்ணிட்டு சொல்கிறான், பீச் எனக்கு நீ மட்டும்தான் வேணும், நீ தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லின்னு சொல்லிட்டு அவன் பீச்சை கிஸ் பண்ண போக அப்படியே கேமரா தள்ளுது. ஆனால் தீ என்ன பண்ணுறான்னா, கேமராவை கூப்பிட்டு வச்சு எங்கே போகிறீங்க இங்கே இருங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்க பீச்சோட சத்தம் தான் பீக்கியான்னு கேட்குது. அதோட இந்த மினி ட்ராமா முடியுது. இது எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வழக்கம் போல் தீயோட ட்ராமேட்டிக் சென்ஸோட அழகாகவே கொண்டு வந்திருந்தாங்க. இதில் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டது என்னென்னா, பீச்சுக்குமே அந்த ட்ராமேட்டிக் இது கொடுத்தது ரொம்ப நல்லாச்சு. பீச்சை நம்ம ரொம்ப நார்மலாக பார்த்துருப்போமா, இப்போ அவனும் தீ மாதிரியே பேச ஒரு மாதிரி புது இன்னோவேட்டிவாக இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே மாதிரி வாரம் ஒரு குட்டி ட்ராமாவாட்டு தீ பீச்சோடது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வாரம் யாரெல்லாம் தீ பீச்சை மிஸ் பண்ணீங்க அதையுமே சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் ரெகுலராக நிறைய ஆன்கோயிங் ட்ராமாஸ் போட்டுட்ருக்கேன். அது எல்லாத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. இப்போ கூட கேட் ஃபார் கேஸ் போட்டுட்ருக்கேன், த ஸ்டோரி ஆஃப் பியூங் போட்டுட்ருக்கேன், அப்புறம் இன்னொரு ஜாப்பனீஸ் ட்ராமா கவுண்ட் டவுன் டு எஸ்ன்னு, அது எல்லாமே சூப்பரான ட்ராமாஸ். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமாஸ் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.